நிருபதிரங்க விருத்தி ரசிகானபிதாண்டவயல் நிகம விமர்ஷ கேளி ரசிகை நிபுதைர் விதிருதா குணபரிணத்த சுக்தி திருடகோண விகட்டனயா ரட்டதி திஷா முகேஷு யதிராஜ யஷப்படஹ. இது யதிராஜ சப்தத்தின் 35வது ஸ்லோகம். கீழே அந்த ஸ்லோகத்தில் நாம் பார்த்த அர்த்த விசேஷம் 34வது ஸ்லோகத்தில் யதிராஜ சம்பிரதாயம், யதிராஜருடைய நல்ல உபதேசங்கள் இதுவாகிற பெரும் செல்வத்தை பெற்றிருப்பவர்களுக்கு இதை தவிர்த்து வேறு எதையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். மற்ற ஏனைய அனைத்துமே அவர்களுக்கு புல்லை போன்றவைதான். நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே, எம்பெருமானாருடைய சம்பந்தம் இருந்தது என்றால் அந்த காடிச்சால் மூலையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கூட சென்று சேவிப்போம். ஆனால் எம்பெருமானாருடைய சம்பந்தம் இல்லை என்றால் எம்பெருமானை கூட நாங்கள் சேவிக்க மாட்டோம். அதுதான் பாரமைகாந்தியத்தினுடைய உச்சபட்ச நிலை. திருவரங்கத்தமுதனாரை காட்டித் தருகிறார். நயவேல் ஒரு தெய்வம் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன். அவரை போய் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவரிடத்தில் சென்று நீ மேராவி, நீ மிகச்சிறந்தவன், உன்னை போல ஒரு தர்மாத்மா உண்டா என்று 2 நல்ல வார்த்தைகளை சொன்னேன். சொன்னால் உனக்கு நல்லது. என்ன செய்வார்? நிறைய செல்வங்களை அளிப்பார், உனக்கு தேவையானதை எல்லாம் அளிப்பார். அவ்வப்பொழுது உன்னை கூப்பிட்டு சத்காரங்கள் கொடுப்பார், சன்மானங்கள் கொடுப்பார். அவரை நீ ஸ்தோத்திரம் செய்தால் அவர் உன்னை பகுமானிப்பார் என்றால், ஐயோகோ இதற்கா இவ்வளவு பாடு? நான் ஏனைய தெய்வத்தையே நாடாதவனாயிற்றே, அந்த தெய்வங்களை விடுத்து மனிதன் காலில் சென்று விடுவேனோ, மனிதனை பாடுவேனோ? வாய்க்கொண்டு மானுடம் பாட வல்ல வந்த கவியே நல்ல. இந்த வாயால் கேவலம் நரஸ்துதி செய்வார்களா? பகவானுடைய திருக்கல்யாண குணங்களையும் பாகவதோத்தமர்களுடையதான அனுபவங்களையும் பேசப் பிறந்த இந்த வாயினாலே நீ மிகச்சிறந்தவன், மேலானவன். யஸ்யாஸ்தி வித்தம் சனரக் குலீனஹ ச பண்டிதஹ சஸ்ருதவான் குணஜ்ஞஹ சயேவ பக்தா ச ச தர்ஷனீயஹ சர்வே ஜனாஹ சர்வே குணாஹ காஞ்சனமாஸ்ரயந்தி. எங்க பணம் இருக்கோ அவர்தான் படித்தவர், அவர்தான் பண்பாளர், அவர்தான் சிறப்பாளர், அவர்தான் மேதாவி, அவர்தான் மகனியர், அவர்தான் மகாத்மா. இப்படியெல்லாம் கொண்டாடினால்தான் அவர் நமக்கு ரூபாய் தருவார். சர்வே குணா காஞ்சனமாஸ்ரயந்தி. எல்லா குணங்களும் எங்கே பணம் படைத்திருக்கிறதோ அந்த இடத்தில் சென்று விழுகின்றன. மனம் படைத்தவனை யாரும் கொண்டாடுவது இல்லை, பணம் படைத்தவனைத்தான் கொண்டாடுகிறார்கள். ஞானத்திற்கும் பணத்திற்கும் என்ன சம்பந்தம் சுவாமி? ஞானம் இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, இதனால் நாம் பணம் படைத்தவர்களை ஸ்தோத்திரம் செய்வோமோ? நான் பிற தெய்வத்தை கூட நான் நினைத்து பார்க்க மாட்டேன் என்ற பொழுது சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன். சீச்சி, இப்படி ஒரு நரஸ்துதியா? இப்படி கூட ஒருத்தரை ஸ்தோத்திரம் செய்வரா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம் வேண்டாம். செஞ்சற்கவிகால் உயிர் காத்து ஆட்சை மின்னர் ஆழ்வார். நல்ல கவிஞர்கள் நீங்கள், நல்ல பாடல்களை ஏற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள், ஈஸ்வரானுக்கிரகத்தினாலே நல்ல புத்தி சாமர்த்தியம், புத்தி சாதுரியம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் பொழுது அதையெல்லாம் விடுத்து மனிதர்களை போய் பாடுகிறீர்களே, இல்லையா? நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். சுவாமி தேசிகன் இங்கே வைராக்கிய பஞ்சகத்தில் சொல்லுவார், நான் சம்பாதித்ததோ, என் பாட்டனார் சம்பாதித்ததோ, என் தந்தையார் சம்பாதித்ததோ இல்லை, என் பாட்டனாராகிற பிரம்மதேவர் சம்பாதித்த பெரும் சொத்து எனக்கு இருக்கிறது. நானும் சம்பாதிக்கவில்லை, என் தந்தையும் சம்பாதிக்கவில்லை. என் பாட்டனார் பிதாமகரான பிரம்மதேவர் சம்பாதித்த சொத்து வரதன் என்னும் பெரும் செல்வம் கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் இழக்கலாமா? ஆனால் கவி செய்யாமல் இருக்க முடியுமா? நான் நிச்சயம் பாட்டு பாடுவேன், நிச்சயம் பாசுரங்கள் இயற்றுவேன். யாரை? பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகும் ராமானுஷன் மண்ணுமா மலர் தாளையரேன்.
பொன்னரங்கம் என்றும் மயலே பெருகும். எப்படி அந்த பெண்மணிக்கு காதல் கொண்ட பெண்ணுக்கு தன் கணவனின் நினைவு வந்தவுடனேயே ஒரு மயக்கம் உண்டாகுமோ, அதுபோன்று பொன்னரங்கம் என்றில் அழகிய மணவாளனாம் ரங்கநாதனை நினைத்த மாத்திரத்தில் மயலே பெருகும் ராமானுஷனுடைய தாமரைத்தாள் அந்த திருவடிகளை நான் விடாமல் பற்றி இருக்கிறேன். வருமா எனக்கு வினைகள் அருவினையேன் என்னை எவ்வாறு இன்று இடர்ப்பதுவே. அருவினை, இந்த பலவிதமான பல்வகையான பாபங்கள் வினைகள் என்னை எவ்விதம் துன்புறுத்தும் என்பதாக திருவரங்கத்தமுதனார் கேட்கிறார். ஆகையால் செல்வம் என்றால் எது செல்வம்? யதிராஜர் சம்பந்தம் செல்வம், யதிராஜர் ஸ்ரீசுக்திகள் செல்வம். அதை தவிர்த்து மற்ற வேனை அனைத்தையும் நாம் உதறி தள்ளிவிட வேண்டும். நாம் அதை குறித்து துளியும் யோசிக்க கூடாது. இது முந்தைய ஸ்லோகத்தில் நாம் பார்த்த அர்த்தம். அதை தொடர்ந்து தற்பொழுது ஒரு பெரிய பேரிகை அடிக்கப்படுகிறது, டமாரம். அந்த பேரிகை அடிக்கப்படுகிறது, தாளகதியுடன் பேரிகை அடிக்கப்படுகிறது. கோவில்களில் விழா காலங்களில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு பெரிய பறை வைத்துக் கொண்டு டம் 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 என்பதாக அதை அடிப்பார்கள். அப்படி அடிக்கும் சமயத்தில் அழகான ஒலிகள் உண்டாகும். அந்த ஒலிகள் உண்டானது என்றால் அந்த ஒலிகளுக்கு ஏற்றாற் போலே தேர்ந்த நர்த்தன கலைஞர்கள், நடன கலைஞர்கள் அழகான நாட்டியங்களை ஆடுவார்கள். எங்கு? அரங்கத்தில். அரங்கம் என்றால் என்ன? மேடை, நாட்டிய ரங்கம். அதே போன்று தான் இங்கே திருவரங்கத்தில் விசேஷமான நாட்டியங்கள் நடைபெறுகின்றன. தேவோன சுபமாதனோத தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம். ரங்கநாதன் என்னும் பெருமான் திருவரங்கம் என்னும் மேடையில் தசாவதாரம் என்னும் நாடகத்தை, நாட்டியத்தை நடித்துக் கொண்டிருக்கிறான். ரங்கநாதன் என்னும் பெருமான் திருவரங்கம் என்னும் இடத்தில் தசாவதாரம் என்னும் நாட்டியத்தை நடிக்கிறான். இது ரங்கநாதன் நடத்திய நாட்டியம். தற்பொழுது ரங்கநாதன் அடியார்கள் இன்னமும் அங்கே நாட்டியத்தை, நாடகத்தை நடிக்கிறார்கள். நிருபதிரங்க விருத்தி ரசிகான் அபிதாண்டவயல். ரசிகர்களுக்கு இசை கேட்ட மாத்திரத்தில், அதுவும் நல்ல தாளகதியுடன் அழகான அந்த அடிவைப்புகளுடன் இசைக்கருவி வாசிக்கப்பட்டது என்றால் எவராக இருந்தாலும் தானாக ஆட ஆரம்பிப்பார்கள். நிருபதிரங்க ரசிகான் அபிதாண்டவயல். சுவாமி தேசிகன் சர்வரந்திர சுரந்திரர். சொல்லும் விஷயம் பகவத் ராமானுஜருடைய அரும்பெருமை. இப்படியெல்லாம் அனுபவிக்கிறாரே, என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு ஆனந்தம். நிருபதிரங்க ரசிகான் அபிதாண்டவயல். ரங்கரசிகான் அபிதாண்டவயன். ரங்கத்தில், ஸ்ரீரங்கத்தில் வசிப்பதில் மிகுந்த ஆவல் உடையவர்களாக ஸ்ரீரங்கத்தில் வசிப்பதை நன்கு ரசித்து ரசித்து அனுபவிக்கக்கூடிய பெரியோர்களை அபிதாண்டவயல், அவர்களை ஆனந்தப்படுத்திக் கொண்டு, அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை உண்டு செய்து கொண்டு, யதிராஜயஷப் படஹ. படகம் என்றால் இங்கே டமாரம். யதிராஜயஷப் படஹ, யதிராஜருடைய புகழ் என்னும் டமாரம். ஒரு அரசனுடைய வெற்றி செய்தி, அந்த வெற்றி செய்தி அறிவிப்பதற்காக முரசு கொட்டுவது இல்லையா? இப்பொழுது யஷப் படஹா, ராமானுஜோ ஜெயதி யதிராஜயேஷா, ராமானுஜோ விஜயதே யதிராஜயேஷா, ராமானுஜோ விஜயதே யதிராஜயேஷா என்று ராமானுஜர் ஜெயிக்கிறார், ராமானுஜர் ஜெயிக்கிறார் என்று டமாரம் அடிக்கப்படுகிறது. யதிராஜயஷப் படஹா நிமிருதைர் நிகம விமர்ஷ கேளி ரசிகை. யாருக்கு? ஏதோ நாட்டியங்களை பார்ப்பவர்கள் இல்லை. நல்ல ஒரு சங்கீதம், நல்ல ஒரு நாடகம், நல்ல ஒரு நாட்டியம், இதையெல்லாம் ரசிப்பவர்கள் வேண்டும், அதை ரசித்து அனுபவிப்பவர்கள் வேண்டும் அல்லவா? ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள். நிகம விமர்ஷ கேளி ரசிகைஹி. வேதாந்தம், அந்த வேதாந்தத்தில் பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்தவர்கள். வேதாந்தத்தில் பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்து வித்ருத குணபரிணத்த சுக்தி திருடகோண விகட்டனையா. டமாரம் அடிக்கப்படும் பொழுது அந்த டமாரம் பல கயிறுகளாலே பிணைக்கப்பட்டிருக்கும். கயிறு ஒன்று தளர்ந்தது என்றால் கூட டமாரத்தினுடைய ஒலி வித்தியாசப்படும்.
அதே போன்று அதை அடிப்பதற்காக ஒரு பெரிய குச்சி வைத்திருப்பார்கள். அந்த குச்சியிலும் நன்கு கயிறானது கட்டப்பட்டிருக்கும். ஏனென்றால் அப்பொழுது தான் அடிப்பது, அதற்கேற்றாற் போல ஒலிகள் உண்டாக்குவது, மேல் பகுதியில் தட்டினால் ஒரு தாளம், கீழ்ப்பகுதியில் தட்டினால் ஒரு தாளம், நடுப்பகுதியில் தட்டினால் ஒரு தாளம் என்று அந்த தாளத்தை மாற்றி தட்டுவார்கள். குச்சியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறுக்கு கூட சில சங்கேதங்கள் உண்டு. அத்தகைய கயிற்றின் முடிச்சு தளர்ந்தது என்றால் வாத்தியம் வாசிக்கும் பொழுது அதில் அந்த தாளகத்தி மாறிவிடும் இல்லையா? அப்படி கயிறு, என்ன கயிறு? குணம் என்றால் கயிறு. இங்கே வேதாந்தத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி பேதம், அபேதம், கடகம் என்பதான அந்த 3 விதமான ஸ்ருதிகளையும் பொருந்த வைக்கக்கூடிய குணம். இத்தகைய குணமாகிற கயிறை கொண்டு பெரும் டமாரத்தை வைத்துக்கொண்டு யதிராஜருடைய புகழ் என்னும் பெரும் அந்த பறை அடிக்கப்படுகிறது திருவரங்கத்தில். அப்பொழுது ரசிகர்கள் அதனை ரசித்து அனுபவிக்கிறார்கள். அந்த ரசனை எத்தகையது என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.